ஹாய் ஆல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோல பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி ஒரு ஃபுட் ஆப் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்திருந்தோம். அந்த சேம் அப்ளிகேஷனையே எப்படி வந்து ரெஸ்பான்சிவா மொபைல் வியூல பார்க்கறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து ஒரு ஃபுட் ஆப்ப வந்து யூசிங் பூட்ஸ்ட்ராப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் த வெப்சைட். இந்த வெப்சைட்ட எப்படி வந்து மொபைல் வியூல பார்க்கறது அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸா எப்படி கிரியேட் பண்றது? இந்த nav பார, கெரோசோல பிளஸ் வந்து நம்மளோட இந்த அபவுட் கன்டென்ட், ப்ராடக்ட் கன்டென்ட் இத வந்து எப்படி வந்து நம்ம ரெஸ்பான்சிவா பண்ண போறது? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம கோட்ல வந்து திஸ் இஸ் அ nav பார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த nav பாரை ரிமூவ் பண்ணிட்டு, ஓகே. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரௌசர் டேப்ல, ஓகே, நம்மளோட getbootstrap.comல இருக்க nav பாரை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. நான் ஒரு எக்ஸ்பேண்டட் லார்ஜ் nav பாரை காப்பி பண்ணி இங்க அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ணிட்டு இந்த nav பார்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எங்கெங்க சேஞ்சஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். இங்க வந்து நமக்கு நம்ம வெப்சைட் பேர் என்னது? ஃபூடி. பிளஸ் இங்க ஹோம் லிங்க். இதுல வந்து நமக்கு தேவையில்லாத அன்ஆர்டர் லிஸ்ட், அதாவது நமக்கு தேவையில்லாத டேட்டாஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பிளஸ் இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அபவுட் செக்ஷன். ஓகே. வேற என்ன வேணும் நமக்கு? ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் லிஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. லிஸ்ட். இதுல வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபீச்சர்ஸ். ஓகே. ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நமக்கு கான்டாக்டஸ். ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிங்க் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிங்க் வந்து எங்கன்னா, இப்போ நமக்கு இங்க வந்து ஹோம் பேஜஸ்க்கு வந்து நமக்கு அபவுட் அஸ்க்கு வந்து கீழே அபவுட் அஸோட ஐடியை எடுத்து அப்டேட் பண்ணணும். ஓகே. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. அபவுட் அஸோட ஐடியை இங்கே அப்டேட் பண்ணணும். இங்கே ஹேஷ்க்கு பதிலாக இங்கே முன்னாடி, பிகாஸ் ஐடி ரைட். ஸோ பிஃபோர் வி ஹாவ் டு இன்க்ளூட் தி ஹேஷ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ். ஓகே. ப்ராடக்டோட செக்ஷனோட ஐடி வந்து ப்ராடக்ட் அண்ட் கான்டாக்டோடது ஃபீச்சர்ஸோடது பார்த்தாச்சு. ஓகே. ஸோ லெட்ஸ் அப்டேட் இன் த nav பார். ஃபீச்சருக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல ப்ராடக்ட், ஃபீச்சருக்கு வந்து ஃபீச்சர், இங்கே கான்டாக்ட்டுக்கு வந்து நம்ம கான்டாக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ். ஸோ அதுக்கப்புறம் nav பார்ல நமக்கு நம்ம அவுட்புட் வந்து பார்க்கலாம். இந்த அவுட்புட் வந்து நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணியும் பார்த்துக்கலாம், இல்லைனா ஓப்பன் இன் டிஃபால்ட் ப்ரௌசர்ஸில் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இந்த கண்டென்ட் வந்து ஃபியூ சேஞ்சஸ் ஆயிருக்கு. அதுக்கேற்றாப்புல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே nav பார்ல வந்து மார்ஜின் ஆட்டோ கொடுத்துக்கலாம். எம்எஸ் ஆட்டோ, மார்ஜின் ஆட்டோ கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு கண்டென்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து அலைன் ஆகட்டும். ஓகே. ஸோ இப்போ வந்து இது ரெஸ்பான்சிவாக இருக்கா, nav பார் நமக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ nav பாரை வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் டிசைன் மோடில் செக் பண்ணி பார்க்கப்ப ஆமாம், நமக்கு நமக்கு nav பார் வந்து ரெஸ்பான்சிவாக மாறி இருக்கு. ஓகே. சிஎஸ்எஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கெரோசோல். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம nav பாரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கெரோசோல். கெரோசோல் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கா, இமேஜஸ் பார்த்தீங்களா, நமக்கு ஃபர்ஸ்ட் இமேஜஸ் வேணால் மாற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இமேஜஸ் மட்டும்தான் நம்மளோட மொபைல் ஸ்க்ரீன்க்கு ஏற்றாப்புல நமக்கு ப்ராப்பராக இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜஸ் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேறு ஏதாவது ஃபுட் இமேஜஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. எந்த இதில்? கெரோசோல்ல. ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது இமேஜஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி சர்ச் பண்ணணும்னா ஃபுட் இமேஜஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு இமேஜஸ் அப்டேட் பண்ணி அந்த இமேஜஸ் ரெஸ்பான்சிவாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே. கூகுள் சர்ச்சில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுட் ஓரியன்ட் இமேஜஸ் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபுட் இமேஜஸ் அப்படின்ட்டு அதில் வந்து ஆல் இமேஜஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஏதாவது ஒரு இமேஜஸ், ஓகே, எந்த இமேஜஸ் இல்லையோ ஆல்ரெடி இல்லாத இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே காப்பி த இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கெரோசோல் இமேஜஸ் மட்டும் தான் ரெஸ்பான்சிவாக இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு கெரோசோல் இமேஜஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா மாற்றிடுறேன். மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா அப்டேட் பண்ணிக்க போகிறோம், செக் பண்ணிக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது.
ஓகே. ஸோ இமேஜஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இமேஜஸ் வந்து கிளியரா இருக்கா? ரெஸ்பான்சிவா இருக்கா? அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு சிஎஸ்எஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது நம்மளோட கெரோசல்க்கு அப்புறம் கெரோசல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரெஸ்பான்சிவா. nav பாருக்கு நம்ம ஆல்ரெடி சிஎஸ்எஸ் எழுதி வச்சிருக்கோம். பட் இதில nav பார் ஹெட்டர்ன்னு குடுத்துருக்கோம். இங்க வந்து நமக்கு nav பார் ஹெட்டர் இல்ல. nav பார் பிராண்ட் தான் இருக்குது. ஸோ நான் nav பார் பிராண்டுன்னு இந்த சிஎஸ்எஸ்ஸ மாத்திர்றேன். navbar பிராண்ட். ஏன்னா நமக்கு இந்த ஃபாண்ட் சைஸஸ்ல அவுட்புட் வந்து வரணும். ஓகே. ஓகே பார்த்தீங்களா? இப்ப நமக்கு அது வந்து கலர் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. ஃபாண்ட் சைஸஸ் கம்மியா இருக்குது. இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இப்ப ரெஸ்பான்சிவா nav பார் ப்ராப்பரா இருக்குது. ஸோ இந்த 2 கன்டென்ட்டையும் நம்ம ரெஸ்பான்சிவா மாத்துனதுக்கப்புறம், நெக்ஸ்ட்டு அபவுட் செக்ஷன்ஸ் போறோம். நமக்கு அபவுட் செக்ஷன்ல வந்து எப்பயுமே ரெஸ்பான்சிவா இருக்கணும்னா, ஓகே நம்ம ஒன்ஸ் வந்து ரெஸ்பான்சிவ் வந்து nav பாருக்கும், கெராசலுக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கெராசல் க்ளோஸ் பண்ணிட்டு, அபவுட் செக்ஷன்ல நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. நமக்கு வந்து மொபைல் ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப இந்த கன்டென்ட் ப்ராப்பரா இல்ல. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, எப்பயுமே நம்ம ஒரு மொபைல் ஸ்க்ரீன்க்கு ஏத்தாப்ல இருக்கிறப்ப நம்ம மீடியம்ல 5 இருக்கட்டும். 5 காலமா பிரிச்சுக்கட்டும். ஸ்மால்ல அது 12 காலமா பிரிக்கட்டும். அப்படின்ற ஃபர்ஸ்ட் அப்டேட் குடுக்குறேன். இது இந்த இமேஜஸ்க்கு மட்டும் இல்ல. இந்த கன்டென்ட்க்குமே. மீடியம்ல 7 ஆகும். அதாவது பிரேக் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றேன். காலம் வந்து ஸ்மாலா 12 அதாவது சின்ன ஸ்மால் சைஸஸ்ல வந்து 12 ஸ்க்ரீனா பிரிச்சுக்கணும். பிளஸ் இதுல வந்து நம்ம இங்க குடுத்துருக்க இமேஜஸையும் நமக்கு ரெஸ்பான்சிவா வேணும்னா, பெர்சன்டேஜ்ல விட்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஓகே. பெர்சன்டேஜ்ல ஃபிக்ஸ் பண்ணிருங்க. 100%. இப்போ வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா, நம்மளோட அபவுட் செக்ஷன்ஸும் வந்து ரெஸ்பான்சிவா ப்ரொடியூஸ் ஆகும். கன்டென்ட் வந்து நமக்கு பிளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து அடுத்து இருக்கக்கூடிய நம்ம அபவுட் செக்ஷன் ப்ராப்பரா வந்து நமக்கு என்ன ஆயிருச்சு? ரெஸ்பான்சிவா ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இத கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஹைட்டையுமே பெர்சன்டேஜ்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து நமக்கு ஹைட்ட வந்து ஃபிக்ஸ் பண்றப்ப நமக்கு ப்ராப்பரா இங்க பாருங்க நம்ம மொபைல் ஸ்க்ரீன் சைஸஸ்க்கு ஏத்தாப்லயே அதுக்கேத்தாப்ல ஃபிக்ஸ் ஆகும். நம்ம ஸ்க்ரீன சின்னது பண்றப்ப பெர்சன்டேஜ் வைஸா நமக்கு அது டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராப்பரா மொபைல் ஸ்க்ரீன்க்கு ஏத்தாப்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம குடுத்துருக்க காலம் விட்த்க்கு ஏத்தாப்ல, காலம் சைஸஸ்க்கு ஏத்தாப்ல நெக்ஸ்ட் இருக்க ப்ராடக்ட் செக்ஷன்ஸ் வந்து ரெஸ்பான்சிவா தான் இருக்குது. ஸோ எது வந்து ரெஸ்பான்சிவ்ல ப்ராப்பரா இல்லையோ, அத மட்டும் தான் அப்டேட் பண்ணணும். நம்ம அபவுட் செக்ஷன்ஸ்க்கு நான் திரும்ப சொல்றேன். பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்மால் சைஸஸ் ஸ்க்ரீன்க்கு போறப்ப அதோட காலம் வந்து 12ஆ பிரிச்சுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இமேஜஸ வந்து பெர்சன்டேஜ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது ரெஸ்பான்சிவா இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அபவுட் செக்ஷன், ப்ராடக்ட் செக்ஷன் ஆல்ரெடி நமக்கு ரெஸ்பான்சிவா இருக்கறனால நான் ஃபீச்சர் செக்ஷன்ஸ்க்கு போறேன். ஃபீச்சர் செக்ஷன்ல இங்க லார்ஜா வந்து இப்ப நம்ம ஃபீச்சர் செக்ஷன்ஸ அவுட்புட்ல பார்க்கணும். இது ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ரெஸ்பான்சிவா இருக்கனால, ஃபீச்சர் செக்ஷன்ல இந்த 3 காலமும் நமக்கு ப்ராப்பரா டிஸ்ப்ளே ஆகல. ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்ஸ் இல்லாம, இங்க இருக்கக்கூடிய கான்டாக்ட் செக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஃபீச்சர் செக்ஷன ஓப்பன் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் வந்து நமக்கு ரெஸ்பான்சிவா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து காலம், ரோவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால, இங்க வந்து நமக்கு எந்த கன்டென்ட் அதாவது இந்த கார்ட் பாடி கன்டென்ட் தானே. ஸோ அதனால நான் அத என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீச்சர்ஸ் இந்த கன்டென்ட் நமக்கு ரெஸ்பான்சிவா இருக்குது. யூ கேன் சி இது வந்து நமக்கு ரெஸ்பான்சிவா தான் இருக்குது. ஸோ இதுக்கு கீழ இருக்க கன்டென்ட்ட நான் என்ன பண்றேன்னா, இத வந்து மீடியம்ல 4ஆ இருக்கட்டும். இத எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் பண்ணணும். காலம் ஸ்மால்ல வந்து 12ஆ இருக்கட்டும். ஓகே. இத வந்து நான் என்ன பண்றேன்னா, எல்லாத்துக்குமே 3 கார்டுக்குமே ஃபிக்ஸ் பண்றேன். ஓகே. மீடியம்ல 4ஆ இருக்கட்டும். ஸ்மால் ஸ்க்ரீன்ல 12ஆ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ். இப்ப நம்ம செக் பண்ணோம்னா பாருங்க. கா ஃபீச்சர்ஸ் 3 கார்டுமே நமக்கு ரெஸ்பான்சிவா இருக்குது. ஸோ இதுதான் மொபைல் ரெஸ்பான்சிவ். ஒரு வெப்சைட்ட வந்து நீங்க பூட்ஸ்ட்ராப்ல டிசைன் பண்ணா கூட, அது வந்து நமக்கு நார்மலாவே பூட்ஸ்ட்ராப்ல நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா, நமக்கு ரெஸ்பான்சிவா தான் இருக்கும். பட் வந்து ஒரு சில கண்டெய்னர்ஸ் நம்ம குடுக்குறோம் இல்லையா? நம்ம குடுக்குற கண்டெய்னர்ஸ பொறுத்து வந்து அது மாடிஃபை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இருங்க மொபைல் ரெஸ்பான்சிவ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். அகைன் ரன் பண்ணி நமக்கு நார்மலாவே பூட்ஸ்ட்ராப்ல ரன் பண்ணா ரெஸ்பான்சிவா இருக்கும். ஒரு சில
கண்டெய்னர்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணலைன்னா, அந்த காலம ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இங்க பாருங்க இது நார்மல் லேப்டாப் ஸ்க்ரீன்ல வந்து நமக்கு இப்படி விசிபிள் ஆகுது. மொபைல் ஸ்க்ரீனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அதுக்கேத்தாப்புல கிரிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நேவ் பாருக்கு வந்து ஹேண்ட் பார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. எஸ். லெட்ஸ் சீ த ஃபைனல் அவுட்புட் ஆஃப் ரெஸ்பான்சிவ் மோட். இங்க வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் மோட்ல 500 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நமக்கு ரெஸ்பான்சிவா இருக்கா? பார்த்தீங்களா? ரெஸ்பான்சிவா நமக்கு நேவ் பார், நம்மளோட கெரசோல் ரெஸ்பான்சிவா டிஸ்ப்ளே ஆகுது. பிளஸ் அபவுட் அஸ் இத எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா, மொபைல் சைஸஸ்க்கு ஏத்தாப்புல இமேஜஸ வந்து பெர்சன்டேஜ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த டேட்டாவ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, காலம் ஸ்மால் சைஸஸ்க்கு ஏத்தாப்புல 12 குடுத்துருக்கோம். ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ரெஸ்பான்சிவா இருந்தனால, நம்ம வந்து ஃபீச்சர்ஸ்ல இருக்க ஒவ்வொரு கார்டையுமே நமக்கு ஸ்மால் சைஸஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ ரெஸ்பான்சிவ் வெப்சைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இதை எப்படி வந்து டெப்ளாய் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. இந்த மாதிரி வேற என்ன டாபிக்ஸ் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.